மறையர் அல்லது சிவகுல பறையர் தமிழகம், கேரளம், கர்நாடகம், இலங்கையில் பெருமளவில் வாழும் சமுதாயமாகும். இவர்கள் ஆதி சிவனே சாம்பவ குலத்தை சேர்ந்த பறையர்தான் என்பர். பறையர் என்பவர் ஆதி தொல் தமிழ் குடி. இவர்கள் வரலாறு பற்றி பல கல்வெட்டுகளும் கூறுகின்றன, கதைகளும் கூறுகின்றன, இதிகாச கதைகளும் கூறுகின்றன. அவைகளெல்லாம் வைத்துதான் இந்த சமூகம் பற்றியான வரலாறுகளை நாம் கூறுகின்றோம். இந்து மத கடவுள்களில் எல்லா கடவுள்களும் ஆடை ஆபரணத்துடன் பட்டோகரமாக ஆடம்பரத்துடன் காட்சியளிக்கும் வேளையில் சிவன் மட்டுமே ஆதிகால மனிதரைப் போல் காட்சியளிக்கும் காரணம் என்ன? சிவன் யார்? 2000 வருடங்களுக்கு முன்பு குமரி கண்டத்தில் வாழ்ந்த சித்தனா? கடல் கோளால் மக்கள் கும்பலாய் மரித்த கண்டம் குமரி கண்டம். அந்த கால மக்கள் மலைகளிலேயே வேட்டையாடி வாழ்ந்து வந்ததால், விலங்குகளிலேயே வேட்டையாடி வாழ்ந்து வந்ததால் விலங்குகளின் தோலை ஆடையாக அணிந்தனர். அந்த மலைக்குடியில் வாழ்ந்த சிவனும் புலியின் தோடையே ஆடையாக அணிந்தார். காடுகளின் வேட்டை பயணத்திற்கு காளை மாட்டை பயன்படுத்தியமையால் அதை வரலாற்றில் கடத்த நந்தி அவரது வாகனமாக அடையாளப்படுத்தினர். விலங்குகளை வேட்டையாடுவதில் தன்னிடம் இருந்து புறப்படும் ஆயுதம் வேட்டை விலங்கின் மீது துல்லியமாக விட கால கணிப்பு மிக முக்கிய ஒன்றாகும். அதன் பொருட்டு கால அளவுகளை முதலில் கணித்து வகுத்தவர் சிவனே. இதன் தொடர்ச்சியாக நிலவை அடிப்படையாக கொண்டு நாட்களையும் மாதங்களையும் கணிக்கும் முதல்நிலை நாட்காட்டியை உலகிற்கு அறிமுகம் செய்தவர். அதை அடையாளப்படுத்தவே பிறை நிலவை அவரது தலையில் தாங்கியவாறு உருவகம் செய்தவர் சிவனே ஆவார். வேட்டைக்கு நாய்களை பயன்படுத்தியதால் காலத்தை கொடையளித்த, அதாவது பைரவர் என்று சொல்வார்கள். பைரவர் தான் நாய்கள் என்று இருக்கிறது. வேட்டைக்கு பைரவரை பயன்படுத்தியதால் காலத்தை கொடையளித்த சிவன் கால பைரவர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. முதலில் யோக கலையை கற்று குண்டலினியை எழுப்பி முதல் சித்தன் சிவனை என்று கூறுகிறார்கள். அதனால் ஆதி யோகி என்றும், யோகத்தின் மூலம் கற்றறிந்த பலவற்றையும் தனது சீடர்களுக்கு போதித்தமையால் ஆதி குரு என்றும் அழைக்கப்பட்டார். குண்டலினி யோக முறையை கற்றறிந்தவர் என்பதை அடையாளப்படுத்தவே குண்டலினியை குறிக்கும் நாக பாம்பை அவரது கழுத்தில் இருப்பதாக உருவகம் செய்தனர். கனிமத்தில் இருந்து இரும்பு உலோகத்தை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பத்தை முதலில் கண்டறிந்தவர் சிவனே. அவர் கண்டறிந்த உலகத்திலேயே தனது வேட்டை ஆயுதமான திரிசூலத்தை வடிவமைத்தனர். இதை வரலாற்றில் கடத்தவே சிவன் எப்போதும் திரிசூலத்துடன் காட்சி தருகிறார். விலங்குகளின் தோள்களில் இருந்து கொட்டிசை கருவிகளான உடுக்கை மற்றும் பறை போன்றவற்றை கண்டறிந்து பயன்படுத்தியதால் சூலத்துடன் உடுக்கையையும் சேர்த்து காட்சி தருகிறார். நீண்ட மலை தொடரை தமிழில் வரை என்றும் அழைப்பார்கள். வரையில் வாழ்ந்ததால் மலைவாழ் மக்களை வரையர் என்றும், அதே சொல்லே மருவி காலப்போக்கில் பறையர் என்று மாறியது. பறையரான சிவன் கண்டறிந்த இசைக்கருவி ஆதலால் அதற்கு அவரின் பெயராலேயே பறை என்று பெயர் வந்ததாக சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. உழவில் ஈடுபடாத மலைமக்கள் மாடுகளையும் வேட்டையாடி மாட்டு கறி உண்ணும் வழக்கம் உடையவர்கள் என்பதும், பிற்காலத்தில் அவர்கள் தர இறங்கிய பிறகு அந்த வழக்கம் தொடர்ந்தமையால் இன்றளவும் பறையர்கள் மாட்டுக்கறி உண்ணும் வழக்கம் உடையவர்களாக உள்ளனர். இதை மேலும் உறுதி செய்யும் விதமாகவே இன்றளவும் மலை மக்களான கேரளாவிற்கு அதிக அளவில் அடிமாடுகள் விற்கப்பட்டு வருகின்றது. எனவே பறையர்கள் என்பது ஆதி தமிழன் சிவனின் குடி என்றும் ஒரு கருத்து நிலவுகின்றது. சங்க காலத்தில் பறையர் சமுதாயத்தினர் மிக சிறந்த நிலையில் சமூகத்தில் இருந்தனர். களப்பிரர் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் பறையர்கள் பொருளாதாரத்தில் பெரும் வீழ்ச்சி அடைந்தார்கள். அதன் பிறகு காலப்போக்கில் பிற்கால பறையர்கள் உழவையும் நெசவையுமே தொழிலாக கொண்டு நடந்தனர். பறையர் சமுதாயத்தில் தமிழகத்தில் நீண்டதொரு வரலாறு அமைய பெற்றதும் துணைக்கண்டத்தில் முக்கிய இடம் பெற்றிருந்தனர் என்பதற்கும் பல சான்றுகள் உள்ளன என ஆய்வுகள் கூறுகின்றன. ஆம்பூர் மற்றும் வேலூர் ஆகிய நகரங்களில் பெருவாரியாக வாழ்ந்த இவர்களே பறையர்களின் முன்னோர்கள் ஆவர். தஞ்சை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் உள்ள சிவன் விழாக்களில் பறையர்கள் வெண்குடை ஏந்தி
சிவனுக்கு முன்பு செல்லும் மரபு வழி உரிமை உடையவர்களாவர். கோவில் ஒன்றுக்கு கொடை அளித்ததாக தென்னிந்திய கல்வெட்டுக்கள் தொகுதி 7 எண் 794 கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இதன் மூலம் பறையர்கள் சதுர்வேதி மங்கலங்களில் குடியிருந்ததே அறிய முடிகின்றது. கோவில்களுக்கு நன்கொடை செலுத்தும் அளவிற்கு அந்த காலத்தில் அவர்கள் வசதியாகவும் செல்வ செழிப்புடனும் இருந்ததாக இந்த கல்வெட்டு ஆதாரத்துடன் அறிய முடிகிறது. பறையூர் இன்றைய கேரளாவில் உள்ள பரூர் என்று அழைக்கப்படும் பறையூரில் வசித்த மக்கள் பறையர்கள் எனவும் அவர்களின் அரசர் தாந்திரிகத்தை நன்கு உணர்ந்தவர் என்றும் நம்பூதிரிகள் ஒரு போட்டியில் பறையூர் தலைவனை வீழ்த்தி பறையூருக்கு அரசன் ஆனதாக நாட்டார் கதை வழக்கொண்டு உள்ளது. சிலப்பதிகாரத்திலும் பாத்தாறு நால்வகை மறையோர் பறையர் கூத்தன் சாக்கையன் என்று பாடல் வரி வருகின்றது. அந்த சாக்கையன் கூத்து இன்று வரை கேரளாவில் பறையர் துள்ளல் என்ற பெயரில் ஆடப்பட்டு வருகின்றது. வில்லிகுல பறையர்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்த அடங்கா பதத்தில் 4 அரசுகள் இருந்தன. அதில் கணுக்கேணியை தலையிடமாக கொண்டு ஆட்சி செலுத்தியவர்கள் வில்லிகுல பறையர்கள் எனவும் இவர்கள் ஆதிக்குடிகள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். நந்தன் என்ற சிற்றரசன் ஒரு குறுநில பகுதியை ஆண்டதாகவும் அவன் பறையர் இனத்தை சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. பிறகு சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு பட்டுச்சுரத்திற்கும் கும்பகோணத்திற்கும் நடுவே இருந்த சோழ மாளிகையை தலைமையிடமாக கொண்டு நந்தன் என்ற சிற்றரசன் ஆண்டு வந்தான். பிறகு மறவர்களால் நந்தனும் அவனது ஆட்சியும் அழிக்கப்பட்டது. மறவர்கள் என்பவர்கள் முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினராகும். அவர்கள் பறையர் இனத்தை சேர்ந்த நந்தன் என்ற மன்னனை அப்போதே அழித்துவிட்டு ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அதன் பிறகு வந்த நாயக்கர் ஆட்சியில் விலாரியில் இருந்த நந்தன் கோட்டையும் அழிக்கப்பட்டது. இவர்கள் மறை ஓதியவர்கள். அதனால் மறையன் என்பதை மருவி பறையரானதாக பறைகிறார்கள். அயோத்திதாச பண்டிதர் பறை என்பது தமிழர்களின் தொல் இசை கருவி, பறையறைந்து செய்தி சொல்வார்கள் இவர்கள் என்பதால் இவர்கள் பறையர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் ஆதிகால குடிமக்களாக இருந்தவர்கள். அதனால் அரையர் என்றும் வழங்குவோர் சிவனே முதல் கடவுள் என்றும் பார்த்து வருகிறார்கள். இப்படித்தான் பறையர் என்ற சொல் பறையிலிருந்து வந்தது. ஆதியில் வாணன், பறையர், துடியன், கடம்பன் என்ற இந்த 4 குடியை தவிர வேறு குடிகள் தமிழிடம் இல்லை என்கிறது சங்க இலக்கிய புறநானூற்று பாடல். இவையே மருவி பல குடிகளாக அவரவர் செய்த தொழிலுக்கு ஏற்றவாறு பெயரை வைத்து அடையாளம் காணப்பட்டது. ஆரியர்கள் வருகைக்கு பின்ன கோட்பாட்டின்படி மனுவாய்த்துவத்தில் பிராமணர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் அவர்கள் கடுமையாக எதிர்த்தவர்கள் பிறப்பின் அடிப்படையில் கீழ் வைத்து பறையர்கள் அழைக்கப்பட்டனர். அதனால் பிராமியர், வைசியர், சூத்திரருக்கு பிறகு 5ஆம் தர மக்களாக மாற்றப்பட்டனர். அதன்படி பறையர் என்பவர்கள் மனுவின் வர்ணாசிரம குற்றவாளி படிநிலை தத்துவங்களை ஏற்ற காலம் முதல் பறையர் என்றால் தாழ்த்தப்பட்ட தீண்டத்தகாத மக்கள் என்ற வரையறையின் கீழ் வைத்தனர் அவர்களை. அதனால் காலப்போக்கில் கீழ் சாதி என்று அவர்கள் அழைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் ஆதி குடியிலாக வாழ்ந்தவர்கள். கவையன் புத்தூரில் இருக்கும் வெள்ளாளன் மலையரில் கோசன் கோன் ஆன தமிழ வேல் என்று வருகிறது ஒரு வார்த்தை. பல வெள்ளாளர்கள் புது ஊர்களை தோற்றுவித்து இருக்கிறார்கள். இவர்களில் பலர் கோவன் என்ற பெயர் கொண்டவராக இருந்தனர். அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட புத்தூர் தான் கோவன் புத்தூர் என்றது. இப்பொழுது கோயமுத்தூர் என்று அழைக்கப்படும் மாநகரம் அந்த பெயராகும். அது முன்பு கோவன்புத்தூர் என்று அழைக்கப்பட்டது. இந்த பின்னணியில் வேறு சில கல்வெட்டுக்களும் இங்கு காண முடிகிறது. இவர்களில் பெயர் என்ற பிரிவினர்களை பார்த்தோம். இந்த பெயருக்குள் மற்றும் உட்பிரிவுகள் உண்டு. அவர்களை கல்வெட்டு கூறுகிறது. சில பிரிவானர் பறையர் என்று அழைக்கப்பட்டனர். இடிகரையில் வீரபாண்டியன் காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டில் இது 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. கோவிலில் விளக்கு எரிக்க 10 வராகன் பணம் கொடுத்தவன் பெயர் கொற்றமங்கலத்தில் இருக்கும் வெள்ளாளன். பொய்யரில் பறையன் பறையன் என்று உள்ளது. வெள்ளாளரில் பொய்யரில் என்ற பிரிவில் பறையர் என்ற உட்பிரிவினர் இருந்துள்ளனர் என இதன் வாயிலாக அறிய முடிகிறது. இதே ஊரில் உள்ள மற்றொரு கல்வெட்டில் வெள்ளாளர் பொய்யரில் சடையன் நெறியான பறையர் என்பவர் கூறப்படுகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதுபோல் வெள்ளாளர் உட்பிரிவுகளில் புள்ளி என்ற பிரிவிலும் பறையர் குறிப்பிடப்படுகிறார்கள். விக்கிரம சோழன் காலத்தில் 1292 ஆண்டில் ஒருவன் தீபம் கொடுத்தான். வெள்ளாளன் புள்ளிகளில் பறையனான நாட்டுக்காக முண்டன் என்பவன் பல பெயர்கள் குறிக்கப்படுகிறார்கள். இதிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுகளில் வெள்ளாளர்களில் பறையர்கள் என்ற ஒரு பிரிவு இருந்துள்ளது. இவர் நாட்டுக்காக முண்டன் என்று அழைக்கப்படுவதிலிருந்து வட பரிசார நாட்டுக்கு வெள்ளாளர் குடியில் தலைவனாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று சில கருத்துக்கள் நிலவுகின்றன. அதனால் இவர்கள் ஆதி குடிகளாகவும் அப்பொழுது செல்வ செழிப்புடன் வாழ்ந்த மக்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். காலப்போக்கில் மன்னராட்சி காலங்கள், அந்நியர் படையெடுப்பு, அதிகாரம் மிக்கவர்கள் கைப்பற்றுவது என காலங்கள் மாற மாற அவர்கள் வாழ்க்கையும் மாற்றப்பட்டுள்ளது.